நாடுகளும் விசாரணை அந்த வரிசையில் அடுத்ததாக அரசன் இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். I would like to welcome வெற்றிமாறன் sir. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு வந்து சசி சார்னா வந்து அவருடைய ஜென்ரலாக டைரக்டர்ஸ்க்கு வந்து ஒரு படம் பண்ணாங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஃபில்மோடைய படம் அந்த டைட்டில் மேபி அவங்க கூட சேரும். ஆனால் அவருக்கு மட்டும்தான் வந்து அந்தந்த படம் சேர்ந்துட்டே இருக்கும். பிகாஸ் அவர் எல்லா படமுமே வந்து அந்த ஃபர்ஸ்ட் படத்தினுடைய கமிட்மெண்ட் அண்ட் டெடிக்கேஷன் அண்ட் பேஷனோடவே ஒர்க் பண்ணுறாருன்னு நான் நினைக்கிறேன். அண்டு எனக்கு பர்சனலாக எங்கள் ரெண்டு பேருக்கு ஒரு காமன் ஃபேக்டர் இருக்குது. ரெண்டு பேருமே கதிர் சார்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் கதிர் சார்கிட்ட வந்து நான் அவர்கிட்ட சினிமாவில் ஒர்க் பண்ணுறதுன்றது வந்து ஒரு பூட் கேம்பில் இருக்கிற மாதிரியே இருக்கும். பயங்கர ப்ரெஷராக இருக்கும். அண்ட் ஒரு படம் ஒரு 2 years 2.5 years எடுப்பார். பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் வந்துச்சு எனக்கு. நான் ஒரு நாள் என்ன பண்ணேன், அவர்கிட்ட போயிட்டு, சார் நான் வந்து தனியாக படம் பண்ண போகிறேன் சார், என்னால் ஒர்க் பண்ண முடியல. அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு வெற்றி, சசிக்கு அப்புறம் நீ தான் என்கிட்ட சொல்லிட்டு போகிற, அதனால் நீயும் படம் பண்ணிவிடுவ, ஆல் த பெஸ்ட் அப்படின்னாரு. ஸோ ஐ ஹவ் ஆல்வேஸ் respected him for the kind of commitment and dedication he has for the films that he is making. And இப்போ இந்த படமும் பார்த்தா கூட ஒரு இப்போதான் அந்த கணக்கு சொன்னாங்க 28 yearsன்னு சொன்னாங்க. இத்தனை வருஷங்கள் படம் எடுத்த ஒருத்தருடைய ஃபில்ம் மாதிரி தெரியல. ஒரு யங்ஸ்டருடைய பேஷன் புதுசாக இந்த படத்தில் இந்த கண்டென்ட்டை இந்த ஸ்கிரிப்டை நான் எவ்வளோ என்கேஜிங்காக இன்னைக்கு இருக்கிற மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸோட கனெக்ட் பண்ணி சொல்ல போறேன்ற அந்த பேஷன் இருந்தது. தட் இஸ் வெரி ஃபேசினேட்டிங் ஃபார் மீ. அண்ட் ஆல்சோ அவர் வந்து இந்த படத்தில் நார்மலாகவே அவருடைய படங்களில் ஆக்டர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த படத்தில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எவ்ரிபடி ஹவ் டன் தே பார்ட் வெரி வெல். அண்ட் சுப்பிரமணிய சிவாலாம் வந்து ரொம்ப சிறப்பாக, அதே மாதிரி அவர் பாலாஜி சக்திவேல் பார்த்தா நம்மளுக்கு வந்து ரொம்ப கோவம் வருது. இப்படி எல்லா கேரக்டர்ஸுமே வந்து தே டன் தி பார்ட் வெல். அண்ட் முக்கியமான அவங்கள நான் சொல்லலைன்றது கிடையாது, ஆல் ஆஃப் யூ ஹவ் டன் வெரி வெல். அம்மா பசங்க அந்த கேரக்டர், அவர் விஜய் ஆண்டனி அவருடைய கேரக்டர் எல்லாருமே வந்து தே டன் தே பார்ட் வெரி வெல். அண்ட் மியூசிக் சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்தது. I really wish the whole team all the very best. And இந்த படம் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். Thank you. Thank you very much Vetri sir. இப்போ we can proudly say that this film is வெற்றிமாறன் sir approved அப்படின்னு சொல்லலாம். நன்றி மீண்டும் உங்களுடைய டைமுக்கு. Thank you very much for being here. Thank you Vetri sir. Thank you. அடுத்ததாக நூறு இருந்துகிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட இயக்குனர் சரண் அவர்களை அன்போடு பேரை கழிக்கிறோம். Charan sir, thank you so much for joining. This is truly a token of love for you. Thank you மீண்டும் உங்களுக்கு. சரண் சார், நீங்களும் படம் பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு எவ்வளவு தூரம் பிடிச்சது, என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? எல்லாருக்கும் வணக்கம். இவ்வளோ நேரம் கரெக்டாக பேசிட்டு இப்போ தான் ஓஜி டைரக்டர்ன்ட்டிங்க. கௌதம் மேனன் இங்கே வந்திருக்காரா இல்லையான்னு எனக்கு தெரியல. அப்புறம் தான் தெரிஞ்சது அந்த ஆங்கரே வந்து கௌதம் மேனன் மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க சார். நிறைய இங்கிலீஷ். இது சசி வந்து எனக்கு, நாங்கள் எல்லாம் கவிதாலயா குரூப்,
நான் கேபி சார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக கவிதாலயில் ஒர்க் பண்ணும்போது நீ பாதி நான் பாதி படம் பண்ணுறக்கு டைரக்டர் வசந்த் அவர்கள் வரும்போது அவருடைய அசிஸ்டண்ட் வந்து சசிகிட்ட வந்து ஆக்சுவலாக வந்து பீயிங் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் நாங்கள்லாம் ஒரு சின்ன பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதிகமாக எங்களை வெளிப்படுத்திக்க மாட்டோம் அங்கே அந்த கம்பெனியை பொறுத்தளவில். எந்த ஆட்டிடியூடும் வெளிப்பற்றக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்போம். அப்படி இருக்கும்போது எங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரே எடிட்டிங் ரூம் தான். அதெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு 1 மணி 2 மணிக்கு வந்து எல்லோரும் கிளம்புவோம். கிளம்பும்போது ரொம்ப நாளாக வந்து எங்களை வந்து ஒரு காரில் வந்து ட்ராப் பண்ணுவாங்க. சசி எப்பவுமே வந்து அந்த காரில் அந்த அம்பாசிடர் காரில் முன் சீட்டை தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவார். அதில் உட்காருவார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல போய் இறங்கிக்குவோம். இது ரொம்ப நாளாக போயிட்டே இருந்தப்போ அந்த டிரைவர் வந்து ஒரு மாதிரி ஒரு கடுகடுப்போடு இருப்பார் எப்போவுமே. அப்புறம் ஒரு நாள் சொன்னார், சார் அவர் பாருங்கள் சார், அவர் இறக்கி விட்டதுக்கப்புறம் சொன்னார், அந்த இவர் மட்டும் வந்து கையை வந்து இந்த பக்கம் வந்து இப்படி வச்சு உட்காந்துருக்கிறாரு காரில், பெரிய டைரக்டர் ஐட்டம் மாதிரி அப்படின்னாரு. சசி நீங்கள் அன்னைக்கே டைரக்டர் ஆகிட்டீங்க. அதுக்கப்புறம் இந்த சொல்லாமலே பூ இதெல்லாம் அவர் பண்ணும்போது நான் பார்த்த அந்த சசியை வந்து வேறு ஒரு பரிமாணத்தில் வந்து நான் வந்து ரொம்ப ரசித்தேன் அந்த படங்கள்லாம் பண்ணும்போது. இதில் வந்து இப்போ நம்ம முதல்ல ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு மியூசிக் டைரக்டர் ப்ரொடியூசராக இருக்கிற ஒரு படத்தில் இன்னொரு மியூசிக் டைரக்டரை அறிமுகப்படுத்தியிருக்கிறார் பாலாஜி ஸ்ரீராம் அவர்களை. அவருக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். விஜய் ஆண்டனி வந்து எனக்கு ஒரு தடவை நிக்கில் கூட என்னுடைய ஆஃபீஸுக்கு வந்து அவரை கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு. அன்னைக்கு நான் வந்து அவரை தவற விட்டுட்டேன். பட் வந்து அவருடைய வளர்ச்சி வந்து ரொம்ப ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு. ஒரு மியூசிக் டைரக்டராகவும் இன்றைக்கி வந்து ஒரு நல்ல நடிகராகவும் அவர் வந்து உயர்ந்திருக்கிறார். சசியை பொறுத்தளவில் அவர் வந்து எப்பவுமே பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போடுறவர். அதாவது கதாபாத்திரம் அறிஞ்சு அவர் வந்து அந்த கேரக்டரை வந்து கொடுப்பார். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் வந்து பிச்சைக்காரனுக்கு அப்புறம் இதில் வந்து நம்ம விஜய் ஆண்டனிக்கு வந்து ரொம்ப ஒரு பொய்டிக்கான ஒரு கேரக்டர் வந்து கொடுத்துருக்கிறார். ரொம்ப ரசிக்கலாம் நம்ம அவரை. அவ்வளோ அழகாக வந்து வேலை வாங்கி இது வரைக்கும் நிறைய படங்களில் வந்து நான் வந்து உம்முன்னு இருக்கிற விஜய் ஆண்டனியை தான் பார்த்துருக்குறேன். இதில் தான் ரொம்ப மனசு விட்டு சிரிக்கிற ஒரு விஜய் ஆண்டனியை நான் வந்து பார்த்தேன். அது மாதிரி இன்னும் நிறைய படங்கள் வந்து அவர் வந்து பண்ணுவாருங்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நான் நேஷ்னல் அவார்ட்ஸ் இதுக்காக ஒரு ஜூரியாக போயிருந்தேன் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ நிறைய படங்கள் பார்த்தப்போ ஒரே ஒரு படம் வந்து நான் அந்த ஸ்ரீபோர்ட் ஆடிட்டோரியமில் வந்து ஸ்க்ரீன் பண்ணும்போது என்னை அறியாமல் நான் வந்து முன் வரிசையில் போய் உட்காந்துட்டேன். ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய ஸ்க்ரீன், அது பிரம்மாண்டமான ஒரு தியேட்டர். அது அந்த தியேட்டரில் ஸ்க்ரீன் பண்ணாங்க. அந்த படம் வந்து வாசந்தி. அந்த வாசந்தி படத்தில் கண் எடுக்காமல் என்னை பார்க்க வச்சது வந்து சுவாசிகா. அவ்வளோ ஒரு யதார்த்தமான ஒரு நடிப்பு. அதுவும் அந்த நான் முன் வரிசையில் உட்காந்து அப்படி வந்து ரசித்து ஒரு படம் பார்த்தேன். அப்படி ஒரு ப்ரில்லியண்ட்டான ஒரு ஆக்ட்ரஸ். இன்ஃபேக்ட் நான் வந்து இந்த படத்தோட லிரிக்கல் ஆடியோ வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் சசி அவர்களை வந்து கூப்பிட்டு நான் சொன்னேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆர்டிஸ்ட்டு சுவாசிகா, அவங்கள வந்து நீங்கள் வந்து ஒரு மெயின் ரோலில் வந்து வச்சு பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஐ ஃபீல் வெரி ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இந்த படம் நான் பார்த்தேன். இந்த படத்தில் வந்து என்னையும் நடிக்க வச்சுருந்தீங்க சசி. அந்த ஃபேனாக நடித்தது நான் தான். நான் உங்கள் ஃபேன் எப்பவுமே. ரொம்ப ஒரு யதார்த்தமான, அதாவது சசி வந்து ஒரு விஷயத்தை வந்து இந்த படத்தில் வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த விஷயம் வந்து 1,00,000 காதுகளுக்கு வந்து போகும். அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து அவர் வந்து இதில் ஹேண்டில் பண்ணியிருக்கிறாரு.
இந்த படத்தில் அவர் தொட்டிருக்கிறது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். அது வந்து ஒரு வளர்ந்த பசங்கள் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் கணவனையோ மனைவியோ இழந்தவங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குங்கிறத உறக்க கேள்வி கேட்டு அதுக்குண்டான பதிலையும் சொல்லக்கூடிய ஒரு படம் வந்து இந்த 100 சாமி. இந்த சப்ஜெக்டை தொட்டதுக்காகவே சசியை நான் ரொம்ப பாராட்டணும். ஏன்னா இந்த படத்துக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் குக்கிராமங்கள் முதல் கொண்டு நிறைய இடங்களில் நிறைய மறு கல்யாணங்கள் நடக்கும்னு நான் நம்புகிறேன். அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து அவர் பண்ணியிருக்கிறார். இங்கே இந்த மற்ற கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கக்கூடிய அந்த பெர்ஃபார்மர்ஸ், அந்த ஆக்டர்ஸ், அவங்களாம் அவங்க நடிக்கவே இல்லை, வாழ்ந்துருக்குறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த பசங்க, அந்த பெண்கள், அவங்கெல்லாம் அவங்க நேமெல்லாம் வந்து சீக்கிரமே நாங்கள் எல்லாருமே சொல்லுவோம். அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இந்த படம் முடியும் போது ஒரு பேர் கிடைக்கும். இப்போ வேணால் உங்கள் பேரெல்லாம் வந்து என்ன பேருன்னு யோசிக்கிறது ஒரு மனநிலை இருக்கலாம். பட் இந்த படத்துக்கு அப்புறம், இந்த ரிலீஸுக்கு அப்புறம் உங்களுடைய பெயர்கள் வந்து எல்லா மேடைகளும் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு பிரம்மாண்டமான ஒரு படமாகவும் ஒரு மனசுக்கு நெகிழ்ச்சியான திருப்தியான ஒரு படமாக இது வந்து அமையும். இந்த 100 சாமி மாபெரும் வெற்றியை ப்ரொடியூசர் விஜய் ஆண்டனி அவர்களுக்கும் டைரக்டர் சசி அவர்களுக்கும் அள்ளி தரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. வாழ்க. உங்களுடைய வார்த்தைகளால் எங்களுக்கு நிறைய காதல் அள்ளி தந்திருக்கீங்க. அதே மாதிரி இந்த படம் கலெக்ஷன் அள்ளி தரும் நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்ததாக